வணக்கங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். அதாவதுங்கய்யா, ஒரு மனிதனுக்கு வந்து 10ஆம் இடம் சொந்த தொழில் பண்ணலாமா கேள்வி என்ற வாடிக்கையாளர் கேட்குறது, நான் சொந்தமாக தொழில் பண்ணலாமா, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க. வரக்கூடிய சாதகம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, அடிமை தொழிலை என்னால் செய்ய முடியலையா, சொந்தமாக எதுவும் பண்ண முடியுமா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ கடக லக்கணத்துக்கு 10ஆம் இடம், கடக லக்கணத்துக்கு 10ஆம் இடங்கிறது மேஷமாக வரும். மேசமாக வரும்போது அது செவ்வாய் வீடு. காலப்புருஷனுக்கு 1ஆம் இடம். காலப்புருஷனுக்கு 1ஆம் இடம்னா மலை மேலே உள்ள அதாவது குண்டுள்ள பக்கமெல்லாம் குமரன் இருப்பார்னு சொல்லுவாங்க. அப்போ சில பேர் கேள்வி கேட்குறாங்க, ஐயா நாங்கள் இடம் வாங்கி வீடு கட்டி விற்கலாமா, அதைத்தான் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு. நான் எப்படி கடக லக்கணத்துக்கு 4ஆம் இடம் 10ஆம் இடங்கிறது மேசமாக வரும். செவ்வாயோட வீடு, சர வீடு, ஒற்றை ராசி என்னங்க. அப்போ நிலம், அந்த செவ்வாயோட வீடுனா செவ்வாய் யாருங்க, நிலத்துக்கு சொந்தக்கார். அப்போ நிலம் சம்மந்தப்பட்டது. அப்போ அதே நேரத்துக்கு பாருங்கள், அந்த அவரோட அவருக்கு நம்மகிட்ட கேள்வி, நான் சொந்தமாக தொழில் பண்ணலாமான்னு கேட்க வந்திருக்காரு நபர். அந்த கேட்கக்கூடிய நபர் அவரே அது பாருங்கள், கடக லக்கணம் 10ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார். எப்படி பெற்றிருக்கார், சுக்கிரனோட வீட்டில் உட்காந்துருக்கார், பரணியில் உட்காந்துருக்கார். செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார், பரணியில் உட்காந்துருக்கார். நான் சொன்னேன், ரியல் எஸ்டேட் பண்ணுங்கள், சொந்தமாக நீங்கள் வாங்கி விற்றுருங்க. வாங்கி பாட்டிகிட்ட நீங்கள் எக்ரூமெண்ட் போட்டு வைங்க, டக்குன்னு விலை பேசி விற்கலாம். அதே 1-2 உங்களுக்கு இடமும் அது தேங்கி நிற்கும். தேங்கி நின்னாலும் நீங்கள் பில்டிங் கட்டிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க சொன்னார், அதைத்தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. பாருங்கள், கடக லக்கணத்துக்கு 10ஆம் இடம் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார். சுக்கிரனோட நட்சத்திரம் இருக்கார், பரணி நட்சத்திரம் இருக்கார். பரணினா சுக்கிரனை யாருங்க, சுக்கிரன் எப்படின்னா சுக்கிரன். அப்போ பில்டிங் சம்மந்தப்பட்டது. அதே நேரத்துக்கு அந்த சுக்கிர பகவான் சொல்லக்கூடாது 11ஆம் இடத்துல, கடக லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார் சுக்கிர பகவான். அப்போ நான் சொன்னேன், கடக லக்கணத்துக்கு 10ஆம் இடம் மேசமாக வருது, செவ்வாயோட வீடு, முருகப்பெருமானோட வீடு. அப்போ அந்த செவ்வாய்ங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரம் பரணியில் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த பரணி அதிபதி யாருங்க, சுக்கிரன். கடக லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு. அப்படிங்கும்போது ஆட்சி பெற்றிருக்கும்போது நீங்கள் பில்டிங் கட்டி தான் விற்கணும்னு அவர் அதான் சொன்னார். நான் இது வரைக்குங்க ஏகப்பட்ட இடம் வாங்கி மாற்றிருக்கிறேன், நானும் அதே மாதிரி பில்டிங்கை கட்டி விற்றுக்கிட்டு இருக்கிறேன்னார். எப்படிங்க, அவர் கேட்குற கேள்விக்கு இங்கே சாதகம் சொல்லுது. அவர் என்ன நினச்சிட்டாருங்கன்னா, இதில் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இன்னும் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எச்சா வருமா, நம்ம இன்னும் கொஞ்சம் உயரலாமா, வசதி வாய்ப்பை பெருகலாமான்னு அவர் என்கிட்ட கேள்வி கேட்டது. நானும் அதவே சொல்லிட்டேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் சொல்லினோடே அவர் சொன்னார், இப்போ என்ன இதுவே பண்ணலாமா இல்லை வேறு எதாவது பண்ணலாமான்னு கேட்டார். அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு கடக லக்கணத்துக்கு 10 கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார், சுக்கிரனத்திலே இருக்கார். சுக்கிரனும் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு. பில்டிங் தான் கட்டி வைக்கணும். நீங்கள் பழைய வீடு கூட வாங்கி வைங்க அப்படின்னு. பழைய பில்டிங் கூட நீங்கள் வாங்கி விற்றுக்கிட்டுருங்க. கண்டிப்பாக எந்த தொந்தரவும் உங்களுக்கு வராது. ஏன் அப்படின்னா, பத்திரத்தில் பிரச்சனை வருமாங்கிற பயம் எனக்கு இருக்குதுன்னு அவருக்கு சொல்கிறார். நான் அடிக்கொருக்கா இப்போ நிறைய இடம் மாற்றிட்டு இருக்கிறேன். அதனால் பத்திரத்தில் எதுவும் பிரச்சனை என்ன சொல்கிறது, பல லட்சம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மொத்தமாக ஒரு இடம் வாங்கி 1 கோடி ரூபா லாக் ஆச்சுன்னா நான் சம்பாரிச்சு சொத்தெல்லாம் போயிடும்ல, எனக்கு பயமாக இருக்குங்கிறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பத்திரம் ஏதாவது இப்போ ஒரு இடத்த ஒருத்தர் இடத்த இன்னொருத்தருக்கு விற்றாச்சு, இன்னொருத்தருக்கு விற்று எப்படி 2-3 பக்கம் கை மாறிடுது. அதை நான் வாங்கி தெரியாமல் ஒரு பில்டிங் கட்டிட்டேன்னா என் நிலைமை என்ன ஆகுன்னு யோசனை பண்ணுறார். கவலைப்படாதீங்க, 10 கூடை ஆட்சி பெற்றிருக்கான், அவரே சுக்கிரனத்தில் உட்காந்துருக்காரு என்னங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேணாம். ஆனால் அவங்க சில சொல்கிறாங்களாமா, உங்களுக்கு 10 கூடையும் உங்கள் லக்கணத்தில் நீச்சம், அது எப்படி நீங்கள் பண்ண முடியும்னா, நீச்சம்னு சொன்னாலும் நீச்சமானாலும் அவர் உச்சம் பெற்றிருக்கார், இப்போ ஆட்சி பெற்றிருக்கார். அதனால் அந்த நீச்சத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது. கடக லக்கணத்துக்கு 10ஆம் இடம் மேசமாக வருது, செவ்வாயோட வீடு, நிலம் சம்மந்தப்பட்டது, நீங்கள் வாங்கலாம் விற்கலாம். அந்த செவ்வாய் அப்போ அதில் செவ்வாயோட அதிதேவதை முருகன் அங்கே சுக்கிர நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார், ஆட்சி பெற்றிருக்கனால பில்டிங் சம்மந்தப்பட்டது நீங்கள் வாங்கி விற்கலாம். அந்த 10ஆம் இடத்துல அந்த நிலைமையில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். ஆனால் அதே நேரத்துக்கு சுக்கிரன் எங்கே ஆட்சி பெற்றிருக்கார், இப்போ கடக லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார், சந்திரனோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். சந்திரன் உச்சம், அந்த நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருக்கனால நீங்கள் தைரியமாக இடம் வாங்கி பில்டிங் கட்டி விற்கலாம். அதில் எந்த ஒரு மாற்றம் வராது. நீங்கள் தைரியமாக செய்யுங்க. அப்படி செய்யும்போது அப்போ உங்களுக்கு நல்ல உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட வளர்ச்சி ஆகும். 10ஆம் இடத்து திசை ஓடும்போது உங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து சுதாரம் ஒரு பங்கம் ஆகிறதுக்கு ஒரு இறப்பு நேரிட வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து நீங்கள் கணக்கு பண்ணி செஞ்சுக்கங்க. கண்டிப்பாக நீங்கள் இடம் வாங்கலாம், விற்கலாம், பில்டிங் கட்டி விற்கலாம். உங்களோட சாதகத்தில்
10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் சுக்கிரன் நட்சத்திரம் இருக்கார். அந்த சுக்கிரன் வந்து உங்கள் கடகத்துக்கு 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கனால, சந்திரன் உச்சபெற நட்சத்திரத்திலே இருக்கனால நீங்கள் கண்டிப்பாக செய்யலாமான்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க போனாங்க. அதாவது கடக லக்கணத்துக்கு 10ஆம் இடம் செவ்வாய், சொந்த தொழில் பண்ணலாமான்னு கேள்விக்கு வந்துச்சு. கண்டிப்பாக செய்யலாம்னு சொல்லிக்கிறேன். செஞ்சு செஞ்சு செய்ப்பார். வாழ்க வளமுடன்.